கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன், அது ஒரு மனிதனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு மனுஷி, 2 பேருக்கும் தான், தன் சொந்த ஜனங்களை இல்லை விசேஷமாக தன் வீட்டாரை 2 விதமான ஜனக்கூட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதாவது தன் சொந்த ஜனம் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவனை ஒரு மனதோடு கூட ஆராதிக்கிற, ஒரே வேத வார்த்தையை, ஒரே வேத புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரே தேவனுடைய சொந்த ஜனங்கள். அப்படி இல்லை, விசேஷமாக தன் வீட்டார், அதாவது தேவன் தனக்கு கொடுத்த குடும்பத்தை விசாரியாமற் போனால், ஹல்லேலூயா, என்ன பண்ணணுமா? விசாரிக்கணுமா? விசாரியாமற் போனால் அவங்க என்னப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவர்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவங்க பேரு தேவ ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவிசுவாசி, கெட்டவன், கெட்டவள். ஹல்லேலூயா. சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் யாரெல்லாம் விசாரிக்கலையோ, யாரெல்லாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, தன்னுடைய சத்ரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடுக்கணும், தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் செய்யாமல் தன் வீட்டாரை விசாரிக்காம நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெயர் விசுவாசிகள் அல்ல, அவர்களுடைய பெயர் அவிசுவாசி, கெட்டவள். ஹல்லேலூயா. இந்த பெயரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாங்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. அப்போ கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறது மட்டும் போதுமா அப்படின்னா, அடுத்தது நாம போய் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. பசியா இருக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது வஸ்திரத்தை கொடுக்கணும், வியாதியா இருக்கும் பொழுது விசாரிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சொந்த ஜனங்களையும் தன்னுடைய வீட்டாரையும் ஒருவர் விசாரிக்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது தேவன் அவர்களை விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு பிடித்தவர்களை மாத்திரம்தான் நான் விசாரிப்பேன், எனக்கு பிடித்தவர்கள், எனக்கு தேவையானவர்களுக்கு மட்டும்தான் நான் நன்மை செய்வேன் அப்படின்னா அந்த நன்மை பரலோகத்துக்கு நேராய் எட்டவே எட்டாது. தன்னுடைய ஜனங்களையும் தன் வீட்டாரையும் பாதுகாத்து விசாரித்து அவர்களுடைய குறைவுகளில் தாங்கி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய மீது அன்பு வைக்கும் பொழுது, ஒரு மனதோடு கூட நம்ம இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒருமித்து பரலோகத்துக்கு நேராய் பிரயாணமாய் செல்வோம். பரலோகத்தில் நாம் ஒரு மனதோடு கூட தேவனை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா, நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்கிறோம். அப்படின்னும் பொழுது நம்முடைய சொந்த ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேசிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டார்கள் தேவனை யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா நம் மூலமாக அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், அன்பு செலுத்தணும். அதற்கு கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டவன் அவிசுவாசி என்று பேர் வாங்காதபடிக்கு எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அன்பா இருப்போம். ஆமென்.